பிரசன்னா என்ன? ஐயோ ரொம்ப அடிபட்டுச்சா? எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் ஆகல? இல்லை இல்லை இல்லை. நீங்க எப்படிங்க? கோர்ட்டில் அந்த ரம்யா பேசினதை செய்தியாக்கணும், அதுக்கு உங்கள் பெர்மிஷன் வேணும், அதான் கேட்கலாமேன்னு வந்தேன். வந்த இடத்துல வாட்ச்மேன் மயங்கி கிடந்தாரு. சந்தேகப்பட்டு வந்து பார்த்தா நல்ல காலம், நல்ல நேரத்தில் தான் வந்தேன் போல இருக்கு. சரி வாங்க டாக்டர் பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல் போகலாம். வாங்க வாங்க. நத்திங் டு வரி. 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தால் போதும், எல்லாம் சரியாயிடும். இட்ஸ் ஓகே. பிரசன்னா, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எல்லாம்? இது ஒரு ரிஸ்காவே நான் நினைக்கலையே. என்னால தானே இவ்வளவும். இவ்வளோ தானேன்னு நான் வருத்தப்படுறேன். அன்னைக்கு இந்த கை பேனாவை மட்டும் ஏந்தாது, ஆயுதத்தையும் ஏந்தும் அப்படின்னு சொன்னது ப்ரூவ் பண்ணியாச்சுல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருந்ததுனால தான் இவ்வளோ ஸ்பீடு. நீங்கள் வேற என்ன பாராட்டிடாதீங்க. அடக்கமும் ஆணுக்கு அழகுதான். நாட்டுக்காக பாடுபடுற ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸருக்கு என் நல்லான உதவி. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆபத்துன்னா நம்ம பதறி போகிறது இல்லையா, அதே மாதிரி தான். ஓ, அப்போ நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாச்சு? நீங்களும் என்ன ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லுங்கள், ஒரு நொடியில் இந்த காயம் எல்லாமே ஆறிடும். போச்சுடா பிரசன்னா, ஒரே இதே என்ன புகழாதீங்க. நீங்கள் வேற உண்மைதாங்க சொல்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம். என்னோட கொலீக் ஃபோட்டோகிராஃபர் சுரேஷ். ஹலோ. ஹலோ. என்னடா டாக்டர் என்ன சொன்னார்? அடி பலமா இல்லையே, ஃப்ராக்சர் தான் ஆயிருக்கா? அதெல்லாம் இல்லை இல்லை, அது ஒரு இல்லை, ஒரு 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. காம்ப்ளிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை. பாவம், என்ன காப்பாற்ற போய் தான் அவருக்கு இவ்வளோ அடிபட்டுச்சு. உங்களுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். காரணம் உங்கள் நேர்மை, சின்சியரிட்டி. சரி, நான் கிளம்புறேன். ஓகே மேடம். டேக் கேர். யூடியூப். நீ திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா எப்படா நடந்துச்சு? ஜிம்மில் அவங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 4-5 பேர் அவங்கள தாக்க வந்தாங்க. நல்ல காலம் நாங்கள் போனேன். சரி, டாக்டர் என்ன சொன்னார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேற நல்ல சரியாயிடும்னு சொன்னார். இதை பார், வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க கிட்ட பக்குவமாக விஷயத்த சொல்லி அவங்கள கூட்டிட்டு வா. சரி. அப்புறம் இது டிசி கௌஷிகை பற்றி நான் எழுதின ஆர்டிக்கல். இது நம்ம எடிட்டர்கிட்ட கொடுத்து நாளைக்கே அது பப்ளிஷ் ஆகணுங்கிற விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லு. ஓகேடா, வரேன். ஜாக்கிரதை, பார்த்துக்கோ. உங்களை ஏன் வர சொன்னா, தொழிலதிபர் ஜிகே கேஸில் அந்த பொண்ணு கோர்ட்டில் டிசி கௌசிக்க தவறாக பேசியிருக்கா. கோர்ட் விஜிலன்ஸ்லேருந்து நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க தான் உங்களை வர சொன்னேன். சார், அந்த ஜிகேவோட பையன் ரம்யா பொண்ணை அது தெரியும். கௌசிக் இதில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்காரு? கௌஷிக் சார் தான் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நான் உனக்கு பணம் தரேன், இந்த கேஸ்லேருந்து விலகிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை உங்ககிட்ட யார் சொன்னது? அந்த பொண்ணு தான் சார். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சொல்லுங்க. இல்லை சார், ஸ்வர்ணா அவங்களோட செல்லேருந்து பேசினதா சொன்னாங்க. ஸ்வர்ணாவை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் சார், ஆனால் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணை பொறுத்த மட்டும் அவ மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அவ சொன்ன வாக்குமூலத்தால ஒரு சீனியர் ஆஃபீஸர் மேல என்கொயரி நடத்துற அளவுக்கு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அந்த கேஸை பத்தி விளக்கம் கேட்க தான் உங்களை வர சொன்னேன். நீங்க சின்சியர் ஆஃபீஸர், அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல கெட்ட பேர் வராம பாத்துக்கங்க. டிசி கௌசிக்கை பத்தி சொன்னாலும் யாரை பத்தி சொன்னாலும் அது நம்ம டிபார்ட்மெண்ட் மேல மக்கள் நம்பிக்கை இழக்கிறதுக்கு காரணமாயிடும். ஐ அக்ரி சார். பல பேர் வேலை செய்யற நம்ம துறையில ஒரு தப்பான ஆஃபீஸர் இருந்தாலும் பூரா டிபார்ட்மெண்ட்கே கெட்ட பேர் வந்துடும். அது ஒரு கிளாஸ் பால்ல ஒரு டிராப் விஷம் சேர்ந்தா கூட ஆகிற மாதிரி தான்.
தப்பு செய்யறவங்க தண்டிக்கப்படணும் சார். டிசி கௌசிக் தப்பானவர்னு சொல்றீங்களா? சார் அது நீங்க எடுக்க வேண்டிய முடிவு சார். ஸ்வர்ணா பொய் சொல்றா, அந்த பொண்ணு உண்மையை சொல்றா. இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை சார். ஓகே, ஐ வில் டாக் டு கௌசிக். யூ கேன் கோ நவ். தேங்க்யூ சார். ஏய், நான் யாரு? என் செல்வாக்கண்ண என் பையனை கோர்ட்ல நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டான் அந்த ரம்யா. அவளோட சாட்சியை வச்சு தான் அந்த ரேகா துள்ளிக்கிட்டு இருக்கா. ஆமாண்ணே, அந்த ரம்யாவை சும்மா விடக்கூடாது. இந்திய நாட்டு சட்டத்தை அந்த ரேகா கையில் எடுக்கிறப்ப நான் ஏன் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டியதுதான். டேய், அந்த ரம்யாவையும் அவங்க அம்மாவையும் எங்க இருந்தாலும் தூக்குங்கடா. சரிங்கண்ணே, போங்கடா. யாருடா நீங்க? எதுக்குடா உள்ள வந்தீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீ ஓணும், உன் பொண்ணு ஓணும். எங்கடி வச்சிருக்கோம் பொண்ணை? எதுக்குடா? என் பொண்ணு எதுக்குடா கேக்குறேன்? கைவிடுடா. வா. விடுடா கைய. ஏய், ஐயோ, ரம்யா. அடி. ஏய், என் பொண்ணு கைவிடுடா. என் பொண்ணு விடுங்கடா. விடுங்கடா சொல்றேன், விடுங்கடா. ஏய், விடுங்கடா. ஏய், ஆடிங்கடா. வா, என்ன கத்துற? அம்மா. வாங்கடா வாங்கடா இங்க. போங்க. நீங்க போறதுக்கு தான் எங்க வண்டி வந்திருக்கு. போங்க. வாடா வாடா. அவங்கள எல்லாரையும் லாக்அப்ல போடுங்க. ஜிகே பேர்ல அரெஸ்ட் வாரண்ட் எடுத்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். என்னம்மா இல்லம்மா இல்லம்மா ஒண்ணும் நடக்காது. என்ன பயப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஒண்ணும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க, ஒண்ணும் நடக்காது. ஓகே? என்ன மிஸ்டர் ஜிகே, உங்க அடியாட்களை எதிர்பார்த்தீங்க, எங்களை பார்த்ததும் அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு என்ன அதிர்ச்சி? முதல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்க. உங்க அடியாட்களுக்கு உங்களை பார்க்கணுமா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், ரம்யாவையும் அவங்க அம்மாவையும் தூக்கிட்டு வர்றதுக்கு நீங்க ஆரம்பிச்சிங்க. அவங்கள ரேகா மேடம் அரெஸ்ட் பண்ணி இப்போ ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ண நான் வாரண்டோட வந்திருக்கேன். போலாமா? நான் என் லாயர்கிட்ட பேசணும். பேசலாம் சார். ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி பேசலாம். முறைக்காதீங்க சார். ஜீப் ரெடியா இருக்கு, வாங்க போலாம். எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அது எப்படி நான் கூப்பிட்டு நீ வராமல் இருக்க முடியும்? உன்னை பார்த்து பேசணும், பாராட்டணும்னு நினைச்சேன். வாழ்த்துக்கள். கோர்ட்டால கண்டனம் செய்யப்பட்ட ஒரு ஆஃபீஸர் என்ன பாராட்டுறது எனக்கு பிடிக்கல. அது ஏன் ரேக்கா, உனக்கு பிடிக்காத விஷயம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கு? எனக்கு பிடிச்ச விஷயமும் நடக்க போதே. அதான் கோர்ட்டே சொல்லியாச்சே. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போகுது. உங்களோட வேலை போக போகுது. அதையும் நான் பார்க்க தான் போறேன். அவசரம். உன்னோட இந்த அவசர புத்தி தான் அடிக்கடி உன் வாழ்க்கையோட போக்கியே மாத்திட்டு இருக்கு. ஏன் ரேக்கா, ஒரு சாதாரண பொண்ணு என் மேலே கோர்ட்டில் புகார் கொடுத்ததுமே கோர்ட் உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லிடும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் என் மேலே ஆக்ஷன் எடுத்துடும். அப்படி தானே நினச்சேன்? நீ சொன்னதில் பாதி நடந்துருச்சு. என்கொயரி நீ காலையில் பண்ணி முடிச்சுட்டாங்க. போலீஸ் கமிஷனர் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காரு தெரியுமா? நான் நிரபராதின்னு சொல்லிட்டாரு. மாட்டிக்கிட்டது யார் தெரியுமா? சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஸ்வர்ணா.
ஆச்சரியமா இருக்குல்ல? எல்லா பழியும் அவ ஏற்றுக்கிட்டா. ஏன்னா செட்டில்மெண்ட் அப்படி. அவ இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத பணம், வாழ்க்கை முழுக்க போலீஸ் ஃபோர்ஸில் உழைச்சிருந்தாலும் கிடைக்காத ஒரு அமௌண்ட்டை சிங்கிள் செட்டில்மெண்ட்டில் வாங்கிட்டா. சந்தோஷமா இருக்கா? நிரபராதியா நான் இப்போ முன்னாடி நிற்கிறேன். என்னை குற்றவாளி ஆக்கணும்னு நினைச்ச, நடக்கல. ஐம் ஸ்டில் யுவர் சுப்பீரியர் ஆஃபீஸர் மிஸ் ரேகா. இது நிரந்தரமான வெற்றி இல்லை. நிரந்தரமோ தற்காலிகமோ வெற்றி வெற்றி தானே. ஏ லிசன், இந்த போலீஸ் ஃபோர்ஸில் நான் உன்னை விட பல வருஷமாக இங்கே இருக்கேன். ஒரு கேஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேஸை எப்படி டீல் பண்ணோம், எப்படி ஹேண்டில் பண்ணோம், அந்த கேஸ்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா அதை விட்டு எப்படி வெளியேறணும்னு முன்கூட்டியே கால்குலேட் பண்ணுறவன் நான் ஒரு அட்வைஸ் தரேன், வேணும்னா எடுத்துக்கோ. இதுக்கு மேலேயும் நீ என்னை பழி வாங்கணும், வேறு ஏதாவது திட்டம் போடணும்னு நினச்சேன்னா நேராக என்கிட்ட வா, நான் உனக்கு ஐடியா தரேன். புரிஞ்சுதா? ஏய், திரும்ப திரும்ப இந்த விஷயம் சொல்கிறதுக்கு எனக்கே போர் அடிக்குது. என் மேலே பழி போடுறது, என்னை பழி வாங்குறது, இதெல்லாம் வேண்டாம் ரேகா. நீ ஒரு யங் போலீஸ் ஆஃபீஸர், உன் கரியரில் முன்னேற வழியப்பா, ப்ரமோஷன் வாங்க, டிசிபிஆர் வழியப்பா. அதை விட்டு திரும்ப திரும்ப என் வழியில் வந்தேன்னு வச்சுக்கேன், நீ போகிறதுக்கு வழி இருக்காது. You'll be hitting a dead end. The choice is yours. Da. இந்தாங்க. நாங்க பால் மருந்தெல்லாம் கொடுத்து உங்களை கவனிச்சுக்கிறோம். நீங்க மறுபடியும் ஹீரோ மாதிரி போய் சண்டை போடுங்க. அட விடுமா, சும்மா அவனை போட்டு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். ஹலோ. ஹாய். பழம் கொண்டு வந்தேன். இந்த வாங்கிக்கமா. அட வாங்கிக்கமாண்ணா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப வலிக்குதா? இல்லை இல்லை, அப்பப்போ தான் வலிக்குது, பரவாயில்ல. அப்பா இவங்க தெரியும்பா, ரேகா ஐபிஎஸ். இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு உங்களை எல்லாரையும் பார்த்து பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். பிரசன்னா ரொம்ப நல்லவர். ஒரு நேர்மையான நியாயமான பத்திரிகையாளரை நீங்க பிள்ளையா பெற்றிருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பத்திரிகையாளரா இருந்த மட்டும் பத்தாதா, அடியாள வேற மாறணுமா? அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. வாஸ்து வந்தாமா, ஆனா பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா இதெல்லாம் தவிர்க்க முடியாது. சாரி. ஏய், வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? பை தி வே, இது இந்து. செல்லம்மா நாங்களாம் இன்னிசை இந்துன்னு தான் கூப்பிடுவோம். இவ வீட்டில் இருந்தா எப்போ பார்த்தாலும் பாட்டும் கும்மாலும் தான். உங்க சொந்தக்காரங்களா? என் மாமா பொண்ணு. ஓ, மாமா பொண்ணா? அதான் அவ்வளவு கன்சர்ன்டா கேக்குறாங்க. ரியலி நைஸ். இந்த மேடத்தை காஃபி கொண்டு வா போ. ரேகா மேடம், எங்கள் அப்பா பெரிய ஜோசியர். ஜாதகம் இருக்கணும்ட்டு இல்லை, முகத்தை பார்த்தாலே கரெக்டாக பலன் சொல்லுவார். அப்படியா? ஒருத்தர் ஜாதகம் இல்லாமலே பலன் சொல்லுவீங்களா? சொல்லுவோமா, இது ஆண்டவன் அருள். அப்படியா? முகத்தை பார்த்தே பலன் சொல்ல முடியுமா? அப்ப எனக்கு சொல்லுவீங்களா? சொல்றேன். முதல்ல உட்காருங்கம்மா. சாரி, உட்காருங்க உட்காருங்க.
நட்சத்திரம், ராசி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை, ஜாதகமும் இல்லை, என்னைக்கும் ஜோசியம் பார்க்கணுன்னு தோணுனதும் இல்லை. இப்போ நான் உங்கள் முகத்தை பார்த்து பலனை சொல்ல போகிறேன். சரியா இருக்கான்னு பாருங்க. பார்க்கறதுக்கு கலகலப்பாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு நடந்திருக்கணும். அது காரணமாக உங்கள் ஊரை விட்டே நீங்கள் காலி பண்ணிட்டு வந்திருக்கணுமே. உங்கள் அப்பா இப்போ உயிரோட இல்லை. இது ரெண்டு சரியா இருந்தா உங்க ராசி மேஷம். அப்பா என்ன பண்ணீங்க? அவங்க அப்பா உயிரோட இருக்கிறாரு. அவர் பேர் மிஸ்டர் பெருமாள். ஒரு 7-8 ஹோட்டலுக்கு அவர் தான்ப்பா முதலாளி. இருக்கலாம், நீ சொல்றது ஒரு மனிதரை பத்தி. ஆனா அது ரேகா அப்பான்னு உனக்கு தெரியுமா? என்ன பண்ணீங்க? உயிரோட இருக்கிறவர் போய் இறந்துட்டாருங்கிறீங்க. மேடம், அப்பா சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி. நான் கிளம்புறேன். காஃபி சாப்பிட்டு போங்க. இல்லை, பரவாயில்ல, நான் வரேன். என்ன பண்ணீங்க? பிரசன்னா, எனக்கு அவங்க முகத்தை பார்த்த உடனே என்ன பேசணும்னு தோணுச்சோ, என்ன சொல்லணும்னு தோணுச்சோ அதை தான் சொன்னேன். இப்பவும் சொல்றேன். ரேகாவை பெத்த அப்பா உயிரோட இல்லை.